நாட்டுக்காக ஒரு நல்ல விஷயம் பண்றோம். அது ஒருத்தரால பண்ண முடியாது, எல்லாரும் சேர்ந்து தான் பண்ண முடியும். இந்த கருவேல மரம் வந்து அழிக்கிறது வந்து வெறும் மாணவர்கள் மட்டும் பண்ண முடியாது, பொதுமக்களும் சேர்ந்து. சின்ன பையன், ஒரு பையன் தம்பி வந்து இந்த சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட்ல வந்து அவர் தான் பிரைம் மினிஸ்டர். அவர் வந்து நான் அவர் ஸ்கூலுக்கு போகும்போது அவர் கேட்டாரு, உங்க லட்சியம் என்னப்பான்னு கேட்டேன். அந்த தம்பி எங்க வர சொல்லுங்க. இந்த தம்பி பேர் அருள். இந்த தம்பி தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணான். நான் வந்து எத்தனையோ பேருக்கு வந்து நல்லது செய்யறேன், அதெல்லாம் முக்கியம் இல்ல. இந்த தம்பி வந்து ஒரு விஷயம் சொன்னான், உங்களுக்காக சொன்னான். என்ன சொன்னான்னா, இந்த கருவேல மரம் அழிச்சா விவசாயி நல்லா இருப்பான் சார், விவசாய துறை வந்து நல்லா இருக்கும், விவசாயிங்க தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இதுதான் என் லட்சியம் இந்த வயசுல சொன்னான். இந்த பையன் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சும்மா இருக்க முடியுமா? அதனாலதான் களத்துல இறங்கணும். நான் மட்டும் இல்லைங்க, இது வந்து இந்த இடம் மட்டும் இல்ல, எங்கெல்லாம் இருக்கோ அத்தனை பகுதியில எல்லா பொதுமக்களும் சேர்ந்து, நண்பர்களும் சேர்ந்து, எல்லாம் சேர்ந்துதான் இது செய்யணும். ஆனா பத்திரமா செய்யணும், வேரோட புடுங்கணும். நான் இப்ப பண்ணது வந்து ஒரு சின்ன ஒரு துளி தான். இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து பண்றதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன். ஏன்னா ஒரு விவசாயி ரொம்ப முக்கியம் இந்த நாட்டுக்கு. ஒரு விவசாயி எத்தனை பேர் சாவுறாங்க, ஒவ்வொரு நாளும் சாவுறாங்கன்றது நம்மளுக்கே தெரியுது, சில நேரத்துல தெரியாம போகுது. தயவுசெய்து நீங்க எல்லாரும் கை கொடுத்தீங்கன்னா, NSS வாலண்டியர்ஸும் வந்திருக்காங்க. என்னுடைய மாணவர்களும் என்னுடைய இளைஞர்களும் என்னுடைய மக்கள் கேட்கட்டும், நான் கணக்கு சொல்றேன். நீ யார் என்ன கேட்கறதுக்கு? கூட்டமே இல்லாததுக்கு தலைவனா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. தலைவரே இல்லாத கூட்டங்க பேசிட்டு இருக்கான்னு ஏன் அப்படிலாம் பேசுறீங்கண்ணே? உங்க மேல எங்களுக்கு பெரிய மரியாதை இருக்குண்ணே. ஸ்டில் எல்லாம் போடுறாங்க. அந்த என் கையில செல் இருக்கிறத வந்து பணம் வச்ச மாதிரி யாரு பண்ணியிருப்பாங்கன்னு கூட தெரியும். ஸோ அவங்கள பற்றி நான் இங்கே பேச விரும்பல. OPS சார் வீட்டுக்கு போய் பர்மிஷன் வாங்கி வரலான்னு போனோம். அங்கே போனால் இப்படி நடக்கணும்னு ஃபர்ஸ்ட் அனுபவம் சார் எனக்கு. லாரன்ஸ் வந்து இந்த கட்சியை சேர்ந்தவர், அந்த கட்சியை நான் சொன்னேன்னா, நான் இவங்களை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னேன், நான் தமிழ்நாடை விட்டே போயிடுறேன் நான்.